நான் சாமிலா. என்னோட கதை உங்களுக்கு புதுசா இருக்காது. என்னோட கதை மாதிரி நிறைய கதைகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி கண்டியில உள்ள தாகிர் என்பவரை எனக்கு கல்யாணம் பண்ணி தந்தாங்க. நாங்க புத்தளத்துல என்னுடைய வீட்டுல தான் வாழ்ந்து வந்தோம். இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் சமாளிச்சு 7 வருஷம் ஒன்னா வாழ்ந்தோம். எங்களுக்கு அழகான ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் இருக்காங்க. என்ன பெத்தவங்க எனக்கு தந்த நிறைய நகைகளை கணவர் கேட்டு கொடுத்திருக்கேன். அதனால அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டையும் வந்து போகும். இப்படித்தான் ஒரு முறை கடைசியா இருந்த நகையை கேட்டாரு. நான் தர முடியாதுன்னு சொல்லவும் அந்த சண்டை பெருசா போச்சு. அவரை கோவிச்சுக்கிட்டு என்னையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு ஊரை விட்டே போயிட்டாரு. எங்க போனாருன்னே தெரியல. நானும் இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு சொல்லி காத்து கிடந்தேன். இப்படியே 3 மாசம் ஆச்சு. இனி கடன் வாங்கவும் வேறு இடமும் இல்ல, கையில காசும் இல்ல. சாப்பாடு கேட்டு அழுற பிள்ளைங்களை பார்த்து என்னால தாங்கவும் முடியல. கடைசியா என்னோட உம்மாட நினைவா இருந்த மாலையையும் வித்துட்டேன். வித்து கடனையும் கொடுத்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் கொடுத்தேன். இப்படியே 3 மாசம் போச்சு. என் கணவர் வந்த பாடும் இல்ல, எந்த செய்தியும் அவரை பத்தி கிடைக்கவும் இல்லை. எனக்கும் அவருக்கும் தானே பிரச்சனை. ஆசையா பெத்தெடுத்து அன்பா வளர்த்த இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம ஏன் இப்படி செய்யறாங்க? மனைவிக்கு மட்டும்தானா பிள்ளைங்களோட பொறுப்பு? வேறு வழி இல்லாம நான் காரைக்கோட்டுக்கு போய் காதியார்கிட்ட விஷயத்த சொன்னேன். எனக்கு இல்லாட்டியும் என் பிள்ளைகளுக்காவது சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் செலவுக்கும் காசு வாங்கித்தாங்க என்று காதியார்கிட்ட கேட்டேன். அடுத்த தவணைக்கு காதியார் வர சொன்னாரு. தாகிரும் அடுத்த தவணைக்கு வந்திருந்தாரு. தனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி தாகிர் கேட்டாரு. அதை வேறு வழக்குல பார்க்கலாம், இப்போது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தாவரிப்பே கொடுங்கன்னு காதியார் சொன்னாரு. தாகிர் தன்னால் ஒரு பிள்ளைக்கு மாதம் 3000 ரூபாய் தான் கொடுக்கலாம், அவ்வளவுதான் எனக்கு வசதி இருக்கு என்று சொல்லி 6000 ரூபாவை தந்தாரு. ஆனா இந்த காலத்துல 3000 ரூபாய் எதுக்கு போதும்னு சொல்லுங்க? 100 ரூபாயில ஒரு நாள் வாழ்க்கை வாழத்தான் முடியுமா? அதனாலதான் இந்த தொகையை கூட்டித்தர சொல்லுங்கன்னு காதியாரிடம் கேட்டும் கணவனின் வருமானத்தை உறுதி செய்வதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால அந்த தொகையையே தாபரிப்பு பணமா தீர்மானிச்சிட்டாரு. அடுத்த மாசம் தாபரிப்பு பணம் வந்துட்டான்னு விசாரிக்க காரைக்கோட்டுக்கு போனேன். ஆனா தாகிர் பணத்தை அனுப்பலைன்னு சொல்லிட்டாங்க. இப்படியே 4 மாசமா காரைக்கோட்டுக்கு அலைஞ்சேன். மாப்பிள்ளை விட்டுட்டு போனவங்கள ரோட்ல போறத பார்த்தா எத்தனை பேர் எத்தனை விதமா கதைக்கிறாங்க தெரியுமா? அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு மனசுல அழுதுகிட்டே அலைஞ்சு திரிஞ்சேன். கடைசியில காதியார் இந்த வழக்க நீதவான் நீதிமன்றத்துக்கு மாத்தினாரு. நீதிமன்றத்துக்கும் போனேன். மற்ற வழக்குகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் காதி நீதிமன்ற வழக்குகளுக்கு கொடுக்கறது இல்லையே. அடுத்த தவணைக்கு வர சொன்னாங்க. சொன்ன அதே நேரம் தாகிருக்கு நீதிமன்றத்தால கொடுக்க வேண்டிய கடிதத்தை போலீசார் எந்த கையில தந்தாங்க. நான் எங்க போயிட்டு அவரை தேடி இதை கொடுப்பேன்? வேறு என்னதான் வழி இருக்குது? இதுக்காகத்தான் என் பிள்ளைங்களோட பஸ்ல ஏறி போய்கிட்டே இருக்கேன். என் பெயர் சாமிலா. எந்த கதை உங்களுக்கு புதுசா இருக்காது. இதே மாதிரி நிறைய கதைகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டாராம். ஆனால் அந்த கதைக்கு பின்னால உள்ள வேதனையையும் கஷ்டங்களையும் எப்போதாவது யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? இந்த தாபரிப்பு பெறுவதற்காக எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்குது. இந்த கஷ்டத்தை போக்குற மாதிரி எங்க முஸ்லிம் விவாகரத்து சட்டம் சீர்திருத்தப்படாதா? எங்களை மாறி பெண்களுக்கு விடிவு காலம் பிறக்காதா?